வெல்கம் பேக் கைஸ். நான் வீடி தமிழ் கேமர். நாம் இன்னைக்கு விளையாட போகிற கேம் ஹவுஸ் ஃப்ளிப்பர். அதுக்கு ஒரு எண்டே இல்லைங்கிற மாதிரி அது போயிட்டுருக்குது. நம்ம அதுக்கு ஒரு எண்டு வர வைக்கணும். அதாவது இன்னும் ஒரு 3 ஈவெண்ட்ஸ் அண்ட் சம் மோர் 3 ஸ்டார்ஸ். அதோட நம்ம முடிச்சிடலாம். அதை வாங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு போக்களே. எனக்கு தெரிஞ்சு இது அன்லிமிட்டடாக போகக்கூடிய ஒரு கேம் தான். அன்லிமிட்டடா இன்ஃபினிட்னு நினைக்கிறேன். இந்த வந்துக்கிட்டே இருக்கும், ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கடையை என்னமும் முடிகிற ஒரு வீடு வாங்குற வர, ஆமாம் போன எபிசோடில் பேசியிருந்தோம், ஒரு வீடு வாங்குற வர நம்ம ஒர்க் பண்ணோம், அதோட கேமை என் பண்ணுவோம். என்ன நான் சொல்கிறது, அவ்வளோதான். அடுத்தது புதிய சிமுலேட்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், எலக்ட்ரிஷியன் சிமுலேட்டர். அதுக்கப்புறம் ப்ரிசன் எஸ்கேப் சிமுலேட்டர். நிறைய சிமுலேட்டர்ஸ் இருக்கிறது காய்ஸ். ஒவ்வொன்றாக வருவோம், அதுவும் லைவிலேயே வருவோம். ஆனால் சொல்லிட்டுருக்கேன், ஒரு மாதமாக லைவ் வருவேன், கால் பண்ணாதீங்க. பை அண்ட் ரினோவேட் ஹவுஸ், இட்ஸ் பேஸ் ஆஃப். தெரியும். அதுதான் என்னோடய கடைசி எபிசோடாக இருக்கும் காய்ஸ். ஒரு வீடு வாங்குகிறோம், அதை மொத்தமாக சுத்தம் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அது இந்த 3 அண்ணன் கூட இருக்காது. 30,000 ரூபா வேணுமா? சரி நில்லுங்க பார்ப்போம். இந்தப்பா நம்ம அழகான, அற்புதமான, சுத்தமான, சுகாதாரமான வீடு. இந்த வீட்டில் நம்ம 2 செடி வளர்த்துறோம். வாப்பா, 2 செடி வளர்த்துறோம். அந்த செடிக்கு நாம் தண்ணி ஊற்ற வேண்டும். இதுதான் அதோட இந்த வீட்டோட மெயின் எல்லாமே. இந்த கரண்டி எல்லாம் இதுக்கு வாங்கி வச்சுருக்கேனே தெரியாது. அவ்வளோதான், வாங்க போகலாம். 2 செடி தண்ணி ஊற்றுனா 100% கம்ப்ளீட்டு. ஏப்பா உள்ள அதாவது நமக்கு இப்போ ஈவெண்ட் வருகிறது. இவனோடது ரெஸ்டாரண்ட்டான மேக்ஸைனா. 2 ஒர்க் இருக்குடா இவனுக்கு. 50 காயின் இல்லையே தாத்தா, 50 காயின் இல்லை தாத்தா. டாஸ்க் லைனு குட்டி தான்ப்பா, குட்டி. ஆனால் 50 காயின் வேணும். ஐ டிடன்ட் ஹேவ் 150 காயின்ஸ். வாட் ஷால் ஐ டூ? சரி, அப்போ நார்மலாகவே போவோம். மெயில் பாக்ஸ். ஆமாம் பக்கலே, இந்த ஃப்ளிப் காயின்ஸ் எப்படி எடுக்கிறது பா? வேணாம்ப்பா, ப்ரெட்டி எக்ஸ்பென்சிவா? மேரேஜா, ஃபேமிலியா? பார்ப்போமே. வேணா, கேன்சல். நம்பிக்கை இல்லை எனக்கு. அதாவது டைம் லிமிட்டடா. என்னப்பா டைமு? ஹாய், வி ஹேட் அ நியூ இயர் இவா பார்ட்டி அட் த கிண்டர் கார்டன். குழந்தைய கூப்பிட்ருக்காங்க, போகணும். ஓல்டு. ஐயோ, 6 வயசு உள்ள குழந்தைகள். சரி வாங்க போவோம். 20 காயின் தானே, பார்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட காயின் தட்டுப்பாடாக இருக்கிறது. காயினுக்கு என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிட்டு போங்க. காயின்ஸ் என்ன பண்ணலாம்? ஜப்பா டீச்சர், கிண்டர் கார்டனா டீச்சர் இது? என்ன டீச்சர் இது? டீச்சர் சரியில்லை மக்களே. டீச்சர் குழந்தைகளை வேலை வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் டீச்சர்? சரி விடுங்க, டீச்சர் கூப்பிட்டாங்க, நம்ம போய் ஆகணும். என்ன பண்ணுறது? இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதான் அந்த சைடு போனால் தானே குப்பை எடுக்க முடியும். லூசு பையில. சரி விடு, இது அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வை. ஆமாம் பக்கலே, இது ஒரு கிண்டர் கார்டன். இந்த டீச்சர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இது ஒரு கிண்டர் கார்டன். இந்த எதுமோ பார்ட்டி வச்சுருந்தாங்க போல். குழந்தை டேபிள் இல்லைடா லூசு பையில. சேரு கார்பெட் இல்லைனே. ஆனால் இந்த சேருண்ணே. சேரு ஏதோ வச்சுருக்காங்க போல். வச்சுருந்தாங்க போல். ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க குழந்தைகள். ஜூஸ் இல்லாமல் குடிப்பாங்க குழந்தைங்க.
எல்லாத்தையும் தட்டி கீழ்ச்சி கீழே போட்டிருக்காங்க. நிஜமாலுமே குழந்தைகளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கே. பீஸா பாக்ஸ். ஓகே, ஹைலைட்டர் ஐட்டத்தை எடுத்து கரெக்டாக வைக்கணும். ரைட். என்னடா என்னை தடுக்குது? அது இங்கே இருக்குது. தடுப்பது இதுவே. நீ ஜன்னல் கிட்ட போ. இது யாரா கழட்டி வச்சா? டே, ஏன்பா அதை கழட்டி வச்சிருக்கீங்க? தெரில. குழந்தைய கைங்கால வச்சு ஒழுங்கா அது குழந்தைய கைங்கால வச்சு சும்மா இல்லாமல் அதையும் இதை நோண்டி எதேதோ செய்து வச்சிருக்கிறார்கள். க்ளீன் விண்டோஸ். அவ்வளோதான் பார். பேக். அடுத்தது இங்கே புது சவுண்டு பார்க்கலே. இதுதான் புது சவுண்டு. விண்டோ க்ளீன் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் விண்டோ க்ளீன் பண்ணுறீங்க, இப்படி தான் சவுண்டு வருது. சூப்பராக இருக்கும். என்னடா க்ளீன் ஆகலையே விண்டோஸ்? ஓச்சி 3 விண்டோஸ் தான் ஆச்சு. அப்போ இன்னொரு விண்டோ இங்கேப்பா. 3 விண்டோ தான்டா இருக்குதே. வாட்? இங்கே இருக்கு. சி, எனக்கே பார்க்க சகிக்கலை. 7. இந்த தண்ணியை முதல்ல துடைக்க வேண்டும். அடுத்து பிறகு இங்கே எது கொட்டி வச்சுருக்காங்க, இது என்னென்ன தெரில. சாக்கு வேறு அடிச்சிருக்கிறது என்ன நினைக்கிறேன். தண்ணி லீக் ஆகிருக்குது. அவ்வளோதான் பொக்கலே. இந்த எபிசோடை வச்சு நான் நேரமாக முடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிவு மட்டும்தான் எல்லா எபிசோட்லேயும் பண்ணுறேன், ஆனால் முடிக்க மாட்டேறேன். ஏன்டா தெரில. பாருங்கள், இப்போவே 7 நிமிஷம் ஆச்சு. ஐயோ, எதையோ தூக்கி பீரோவில் அடிச்சிருக்காங்க. எதுன்னு தான் தெரில. வேர் இஸ் ஒன் மோர் திங். தெய்வா, இது டேட் இல்லைடா. சீலந்தி வலை. அடுத்தது என்ன? டேக் அ ட்ராஷோ. ப்ளே ரூமா? இதுதான் ப்ளே ரூமா? நைஸ். இதை இப்போவே நம்ம ஒழுங்குபடுத்தி வச்சுட்டோன்னா நம்மளை கேட்க மாட்டாங்க. விண்டோஸ். வேணாம், எனக்கே சகிக்கல. இங்கே வேறு குழந்தைங்க விளையாடுறாங்க. யாராச்சும் அங்கேருந்து பார்த்துட்டு மாமா என்ன சவுண்ட் இது கீஞ்சி அப்புறம் இல்லைனாலே 4 பேர் கலாய்ப்பாங்க. இதுவும் கூட சேர்ந்து வந்துச்சுன்னா மொத்தமாக கலாய்ச்சி சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அது அங்கே ஒரு விண்டோ. இதுதான் பக்கலே ப்ளே ரூமு. இந்த மாதிரிலாம் ப்ளே ரூமு வீட்டில் கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்குன்னு தெரியாது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ஒரு கிண்டர் கார்டன் தொடங்கிருக்கு. கிண்டர் கார்டனில் பீஸாலாம் தருவாங்களா பக்கலே? நான் படிக்கும்போது எனக்கு சத்து மாவு தான் தந்தாங்க. ஏமாத்துறாங்க பொக்கலே நம்மளை. இல்லை, ஏமாற்றி இருந்தாங்க. டூ மோர் ததா. பாருங்களேன், பீஸா, கொக்கோ கோலா, வேறு என்னமோ இருக்குது. 1 மோர். நீங்கள் சார் சாப்பிட்டு கீழே போட்டிருப்பாங்க. ஐயா, பார்த்தா கண்ணுக்கு முன்னாடியே இருக்கா. போன எபிசோடில் அப்படி தான் ஆச்சு. பெரிய பொருள் கண்ணு முன்னாடியே இருந்துக்கு நான் தேடி இருந்திருக்கேன். ஏப்பா அந்த ஒரு பொருள் கொடுங்கப்பா. அந்த ஒரு பொருள் தான். ஒன்றும் இல்லை. நத்திங் ஹேப்பன்ஸ். ஷிட்ஸ் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் அப்படித்தான் போக்கலே. யாருமே எதுவுமே கேட்டுறாதீங்க. ஏதாச்சும் கேட்டீங்க, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சரியா? அண்ணனுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும். அவ்வளோதான் பார். அடுத்தது இவங்க
ஆ ரைட். இன்னும் ஒரு ஹைலைட்டட் ஐட்டம் எதுப்பா? ஓ, இந்த சேரை கூட அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு சுத்தம் பண்ண ஆள் வருவாங்களே, என்ன ஒரு இது வேணாம். ஆமாம், இது என்ன புகழே இது? பிளே ரூமை இவ்வளோ கேவலமாக வச்சுருப்பாங்க. எப்படிடா இங்கே எல்லாம் குழந்தைகளை கொண்டு வந்து விட்டாங்க? ஐ டோன்ட் நோ. இங்கெல்லாம் குழந்தைகளுக்கு எட்டவே எட்டாதுடா. 28 இடமா? என்னதுடா அது? சாம்பாரை திருக்கி விட்ருக்காங்களே. அது இங்கே. ஐயோ, இன்னும் 18 டேட்டை தருக்கணுமா? ஓ மை காடு. ஹேண்ட்ஸ் இல்லைடா, அங்கே இருக்கு பாடுறா. ஹேண்ட்ஸில் தான் ரிமூவ் பண்ணுவாரா அவரு? பெரிய ஆளா நீ? இடுக்கில் ஏதாச்சும் இருக்காப்பா? இல்லை, இங்கே இருக்கு. இது என்ன புகழே? இது பார்த்தா ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கு. ஆர்ட்டு எதையும் இந்த ஒரு ஆர்டிஷன் எல்லாத்தையும் கலைக்கண்ணோட தான் பார்ப்பான். அது ஆர்டிஷன் தான் பார்ப்பான். நான் ஏன் பார்க்குறேன்? ஸ்கெட்சு. உங்களுக்கு தெரியுமா புகழே, நம்ம வேலை செய்ய போகிற வீட்டில் பெட் இருந்துச்சுன்னா படுத்து தூங்கிடலாம். மைண்ட் கிராஃப்ட் கான்செப்ட் புகழே தான். பெட்டு எங்கே இருந்தாலும் எங்கே வேணால் படுத்து தூங்கலாம். 2 பிளாக்கு அதில் பெட்டு வைக்க முடிஞ்சுன்னா நீ எங்கே வேணால் தூங்கலாம். அவ்வளோதான். அப்புறம் மைண்ட் கிராஃப்டை 2 விதமாக நம்ம முடிக்க போகிறோம். ஒன்று நார்மல், இன்னொன்று ஹார்டு கோர். ஹார்டு கோரில் என்னென்ன நடக்க போகுதோ யாருக்கு தெரிய போகுது. ஹார்டு கோர் நான் விளையாடும்போது யாரையாச்சும் 4 பேரை நான் தூக்கிட்டு வந்துடுறேன். தனியாலாம் விளையாடி ஜெயிக்க முடியாது. இல்லை, உங்களுக்கு யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் கூட வரலாம். சரிதானா? ஆனால் மொத்தமாக 4 பேராக தான் போகிறோம். நாங்கள் 4 பேர், அந்த மாதிரி 4 பேராக போவோம். நார்மலாக சிங்கிளாக முடிச்சிடலாம். ஆனால் ஹார்டு கோரை தனியாக முடிக்கிறதுக்கு எனக்கு ஆகாது. ஆல்ரெடி நான் முடிச்சிருக்கேன் மைண்ட் கிராஃப்டை. அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன். இங்கே ப்ளே ரூமில் தான் வால்பேப்பர் மாற்றணும். ஓ, இங்கே அதான் பொக்கலையே. ஆனால் போடா ஒரு ஒன்று தந்து நான் என்ன பண்ணுறது? பொக்கலே, இது 40,000 ரூபா கான்ட்ராக்டு. நான் தான் கான்ட்ராக்டர் நாசமணி. நேசமணி. நாசமணியா? ஐயோ, அதாவது ஒரு பீஸுக்கு 45 ரூபா. இப்போ இது எத்தனை பீஸ் வருதுன்னே தெரில. வாடா, வா 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 வா. அடுத்தது சீலிங் எல்லாம் மாற்ற விட்றாதீங்கடாடி. அடுத்ததாக வால்பேப்பர் இருந்து வேறு எதை வாங்கணும்? இங்கே ப்ளே ரூம்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் போக்கலே. அடுத்தது பாத்ரூம்கெல்லாம் நான் சுத்தம் பண்ணும். அது கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கம்மா. ஆட்டங்கோப்பா. இதில் இது நான் க்ளீன் பண்ணதான். இதோ அதே தான் நினைக்கிறேன். அதே தான், 2 வழி. இப்போ அதை ஆடிச்சு தானே? என்னடா ஆடே, ஹாரர் கேம் ஆக்குறீங்க பொக்கலையே. என்னமோ நடக்குது, சொல்லாமல் இருக்குது. வாவ். இல்லை, எனக்கு புரியல. குழந்தைகளுக்கு அவ்வளோ ஹைட்டில் எப்படிரா எட்டும்? அறிவாளிகளா? 3 வயசுலேருந்து 5 வயசு உள்ள பசங்க, 6 வயசு உள்ள பசங்க சொன்னாங்க குழந்தைங்கன்னாங்க. கருமம். எனக்கே வாந்தி வருமேடா அதெல்லாம் பார்த்தா. செல்லு இதெல்லாம் செல் பண்ணலைன்னா இல்லை. செட் ஹைலைட்டட் ஐட்டமா? இதுதான் இங்கே விழுந்து கிடக்குது. இப்போ பாத்ரூமில் எது விழுந்து கிடக்கிறது பொக்கலே? இல்லைங்க, நான் விண்டோஸ் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே இதாக இருக்குது.
அழுக்கு அழுக்கு. டைமு தானே, ஐயோ அதை மறந்துட்டேன்டா நான். ஐயோ பொக்கலே, டைமுக்கு பொக்கலே. டக்குனு 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 டக்குனு. ஐயோ இனி எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். செட் ஹைலைட்டட் ஐட்டா எங்கடா இருக்கு? ஹைலைட்டட் ஐட்டம் அது இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. வச்சிரு. க்ளீன் டேட் டக்குனு டக்குனு டக்குனு. ஐயோ 1:24 பேசுகிற டைம் இல்லை. ஒரு சூறாவளி கிளம்பியதே, அவ்வளோதான். இது ஓகே. இது யார் போடு? இங்கே யார் துப்பி வச்சது? இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இங்கேப்பா என் வேலைக்கு ஓலை வச்சிருவான் போல இருக்கேன். ஐயோ புட்டி புட்டி, டக்குனு வா புட்டி. புட்டி இல்லையா, அது பேர் பிளாஸ்டர் கிளைஸா. ஐயோ அது அங்கே ஒன்று போட்டிருக்கு, இங்கே ஒன்று போட்டிருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், சூப்பரு. அதாவது 55 டக்குனு 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 பேஸ் 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 பேஸ். அவ்வளோதான். பையி சிங்க்கு ஆர்டினரி, ஆர்டினரி சிங்க்கு, ஆர்டினரி சிங்க்கு. ஐயோ ஸ்டோரி கீழே இருக்குடா லூசு பையன். சிங்க்கு 600 ரூபாயா? கரெக்டு. இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கப்பா. இது குழந்தைகளுக்கு மேபி. அப்புறம் இங்கே ஏன்டா இன்இக்வாலிட்டின்லாம் கேட்டுறாதீங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இல்லை இல்லை கொஞ்சம் 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 ஐயோ கொஞ்சமாக சரி பரவாயில்ல இருக்குது. அடுத்தது சோப்பு டிஷ்ஷா, டிஸ்பென்சர். இதெல்லாம் நீங்கள் வாங்க மாட்டிங்களாடா, இல்லைனாலே டைம் இல்லை. ஒன்று. அடுத்தது ஐடியல் பாத்ரூமா? என்னடா அப்பாடா போடு. 16,000 ரூபா தானா? தேங்க்யூ டு ஒர்க் அவர் கிட்ஸ் கேன் கோ பேக் டு கிண்டர் கார்டன். சரிம்மா காசு இல்லைப்பா. 16,000 ரூபா, 10,000 ரூபா, என்னடி இது? இன்ஸ்டண்ட்டாமா? இன்ஸ்டண்ட்டாக தான் வருவாங்க. 4 மணி நேரம் முடிச்சிருந்தா போதும். என் அடுத்த எபிசோடு நாளைக்கு நாளான்னைக்கு தான் வரும். அப்பாடா. ஐயோ இந்த பாட்டி கூப்பிட்டே இருக்காங்க, ஆனால் என்கிட்ட காசு தான் இல்லை. 50 காயின் போகணும். என்கிட்ட 17 காயினாக தான் இருக்கிறது. சுகர் கொடுத்தா என்ன, ஒரு ரேட்டிங் கொடுத்தா 50 காயின் தரானா? வேணாம், அப்படிப்பட்ட ரேட்டிங்கே எனக்கு வேணாம். வேணாம்ப்பா வேணாம். ஈவெண்ட் இல்லை, ஈவெண்ட் இல்லை. டேப்லெட், மெயில் பாக்ஸ், இத்தனை பேர். இவன் இருக்கான் இல்லை பொங்கலே, இந்த ராபர்ட்டு, இவனை நம்பவே கூடாது. 15,000 நியூ கான்ட்ராக்டர் வந்திருக்கான். 50 காயினா? 30 காயினா? இல்லைப்பா 40 காயினா? 55 காயினா? என்ன போக்கலே காயின் வேணுங்கிறாங்க, காயின் கிடையாது என்கிட்ட. எஸ்டேட்டா? ரியல் எஸ்டேட்டில் இல்லைப்பா. சரி ரியல் எஸ்டேட் பார்ப்போம். ஆட்டங்கொய்யாலே இதரா புது வீடு. போக்கலே புது வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது. லைட்டாக அந்த விலையை மட்டும் பாருங்களேன். நமக்கு ஆனால் இது இல்லவே இல்லை. 1,00,000 ரூபாய்க்கு வீடு இருக்கானே, அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு போன்ட்டாங்க. மேபி இது வாங்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நைஸாக தான் இருக்குது. 4,40,000 டிஷ். 4,05,200 ரூபா. நம்பர் ஆஃப் ரூம்ஸ் 3, ஏரியா 125 மீட்டர். இது மீட்டர் ஸ்கொயர் மீட்டரா? ஐயோ என் ஸ்கில் இப்படியா இருக்கணும். டைப்பு ஹவுஸு. டிஷ் பின்ன என்னடா பிளாட்ஃபார்மாடா இருக்கும் லூசு பாயில. அதாவது என்கிட்ட 1,39,000 ரூபா தான் இருக்குது. மேபி கீழே இருக்கிறத வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது பாருங்கள். இஸ் த வேர்ல்டு கவர்டு ஸ்டைல் ரைட்? வேர்ல்டு இருக்கிறா டவரில் டைலில். இது மேபி நல்லா இருக்கேன். நெகோசியேட்டட் பண்ணி 17 ஃப்ளிப் காயின்ஸில் இவ்வளோதான் கம்மியாகுமா?
அட்டங்கொய்யால டேய், போடா போடா, நெகோஷியேட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம், வீடே வேணாம் எனக்கு. இந்த பக்கலே இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோமா? 88 மீட்டரா? டே என் வீடே அதை விட பெருசுடா, வேணாம். அதாகப்பட்டது என்னை மனம் முடித்த காரணமாக ஒரு வீட்டை க்ளீன் செய்து இந்த இடத்திலே நான் எபிசோடை நிறுத்திக் கொள்கிறேன். என்ன பண்ணுறது, கான்ட்ராக்டு கூட எடுக்க முடியலடா. ஃப்ளிப் காயின்ஸ் தான் பொக்கலே வேணும். பார்த்தீங்களா, ஃபேமிலி இருந்தால் 250 காயின் தரானா, மேரேஜ் பண்ணால் 125 காயின் தரானா, ஃபார் ப்ரிட்டி எக்ஸ்பென்ஸ். அப்படி என்ன கிரேட் வேல்யூ. பிஸ்னஸ் டைக்கும் ஸ்டார்டர் பேக்கா. இந்த எபிசோடுக்கு இதோட எண்டை போடலாமா? நைஸு. அதாவது எனக்கு அப்கிரேட்ஸ் கூட பண்ண முடியாது. ஏர்னடு மணி 2,18,000 ஸ்பெண்ட் மணி 1,00,000 ரூபாய்க்கு கீழே தான். ஏர்ன் ஃப்ளிப் பாயிண்ட்ஸ் சிட்டி. ஃப்ளிப் பாயிண்ட்ஸ் பொக்கலை நான் ஏர்ன் பண்ணதும் பாருங்கள், நான் இது பண்ணதும் பாருங்கள், ஸ்பெண்ட் பண்ணதை. அன்லாக்டு ஐட்டம்ஸ் 44. ஹவுஸ் போட் ஒன்றுமே வாங்கலை. ஹவுஸ் சோல்டு பண்ணலாமா? ஆஹா, எப்படி சவுண்ட் பண்ணுறது? ப்ளே டைம் 3.5 மணி நேரம் விளையாண்டுருக்கேன் நான். நைஸ் நைஸ் நைஸ். அச்சீவ்மெண்ட்ஸ், ஓ இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் போக்கலே. அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணால் காயின் தர்றானா? போக்கலே அச்சீவ்மெண்ட்ஸ். இதை நான் என்ன சொல்கிறேன், இதை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன். ஸ்பெண்ட் 750 ஃப்ளிப் காயின்ஸ், 15 காயின் தான் தரானா. நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட எவ்வளோ இருக்குது? லே 25 வால்ட்ஸ் டைல் செக்மெண்ட்ஸ். ஓஹோ, பிளேஸ் எ டோட்டல் ஆஃப் 50 பேனல்ஸ். 150 பேனல்ஸை இது பண்ணணுமா? இப்போ நம்மளால் முடியக்கூடியது எதுவென்று பார்த்தால், க்ளீன் 75 விண்டோஸ். எவ்வளோ விண்டோஸ்? 85% விண்டோஸை க்ளீன் பண்ணியிருக்கேன். செல் ஹவுஸு, செல்லு ஹோம் பண்ணானா இது ஒன்று தரானா, பை ஹோம் பண்ணானா ஒன்று தரானா. பொக்கலை அப்படின்னு நம்ம செல் பண்ணிடலாமா? ஃபினிஷ் 25 ஆர்டர்ஸா? அதே முடியல நீயும். இன்வெஸ்ட் இன் ஜாபு 150 இன் கேஷ். ஓஹோ, $25,000 டு டெக்கரேட் த ஆஃபீஸ். எப்பா இதெல்லாம் எப்பப்பா முடிப்பேன்? அட்வான்ஸ் டு த லெவல் 12 எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ தான் வந்துட்டு இருக்கேன், வரல. அப்போ இந்த அச்சீவ்மெண்ட்ஸை முடிச்சுட்டு நம்ம கேம் முடிப்போன்னு நினைக்கிறேன். சரிதானா? அப்படி தான் நினைக்கிறேன். டூல்ஸ், அதாவது இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும் ஒரு விஷயம் என்னவென்றால் 15 காயினே இருக்கிறது. எதை நான் எடுப்பேன்? தோழர்களே, நண்பர்களே, இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறேடா, இது எடுத்துக்கிறேன். ஜிஜிக் எதுன்னு சொல்லியா? மாப்பு தான் நான் எடுக்க போகிறேன். மாப்பு. எஸ், கண்டினியூ. 2 ஃபில் காயின்ஸே இருக்கிறது தோழர்களே. தான் என் ப்ரொஃபைலு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அவத்தாறு. ஓ, இனி 7 அச்சீவ்மெண்ட்ஸ் முடித்தா லெவல் 9க்கு போயிடலாமா? இல்லை, லெவல் 9லேருந்து 10க்கு போயிடலாம். அதாவது இனி 2 அச்சீவ்மெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட். சரிப்பா, சரி. அப்போது என் வீடு பார்த்துக்கோங்க. இதுதான் போக்கல என் வீடு. 50 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நினைக்கிறேன் அந்த வீடு. இல்லை, என் வீடு 223 ஸ்கொயர் ஃபீட்டு பொக்கலையே. இப்போ நான் பார்த்தது இல்லை ஆஃபீஸா, மொத்த வீடு. சி டிஷ். ஐயோ, இந்த பக்கலை எங்கள் பாத்ரூம். இங்கே ரேடியேட்டர் வைக்கணுமே. ரேடியேட்டர் வச்சுருவோம். ரேடியேட்டர் ஐயோ, ரேடியேட்டரை காணண்டா. நான் சின்னதாக வச்சுக்கிறேன். நம்ம கொஞ்சம் கடன் பிரச்சனையாக நான் சிறிதே வைத்துள்ளேன் நண்பர்களே. திரும்ப அவ்வளோதான்.
அது எதுக்காக தூக்குறேன் பார்த்துக்கோங்க. மூஞ்சி மூஞ்சி தெரியுதா? தெரியாது. அதாவது நம்மள் மாற வேண்டும், நம் வீட்டை மாட்ட வேண்டும். மூவ் பண்ணாதடா லூசு பயிரு. பெட்டு சரி, ஒரு தூக்கத்தை போடுவோம். தூக்க முடியாதா? லைட் உண்டா தான் இங்கே இருக்குது. படா ஸ்னோ. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைமாக என் வீட்டில் நான் தூங்குகிறேன் நண்பர்களே. அவ்வளோதான். சுவிட்சு பாக்ஸ் இங்கே இருக்குது. ஏய் ஏந்திரி போதும். அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பாத்ரூம் போக முடியுமா? கக்கூஸ் சிட் டவுனா? சிட் டவுனு. எப்பா இது பாத்ரூம் பா, உட்கார்ற இடம் இல்லை. ஆனால் லூசு பாயிலே, சிட் டவுன் ஆப்ஷன் தான் பக்கத்தில் இருக்குது. நம்மளால் பாத்ரூம் போக முடியாத காரணத்தால் என்ன செய்வது? குக் பண்ண முடியுமா? கையாச்சும் கை மூடுமா? ஆடடே ஃபிட்டிங்ஸ் பரவாயில்ல. நம்ம எதிர்த்து வீட்டை பார்த்து கொண்டே நம்ம இந்த எபிசோடை எண்ட் செய்கிறோம் நண்பர்களே. விண்டோஸ் மூவ் இல்லை, ஓப்பன் இல்லை பா, ஓப்பன்ப்பா. டேப் டு ஓப்பன். எதிராக இடிக்குது. நீ வா. நிம்மதியாக என் வீட்டிலே என்னை அடிக்கிறீங்கன்னா. அழகு சாதன பொருட்கள். ஓப்பன். தூய்மை காத்து என்னை இழுக்கிறது. அப்படியே எதிர் வீட்டை பார்த்து கொண்டு நான் இந்த எபிசோடை இதோடு நிறுத்துகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வளர்ந்துதான் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இடி தமிழ் கேமர். அப்போ எல்லோரும் குட் பை காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். ஃப்ளிப் காயின்ஸ் அதிகப்படுத்திட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் வரேன். சரிதானா? ஓகே பாய்.